தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 2/8/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சமாதானத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 60:10. என் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: சினமுற்று நான் உன்னை நொறுக்கினேன், நான் கனிவுற்று உனக்கு இரக்கம் காட்டியுள்ளேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நமக்கு கர்த்தர் கூறும் ஒரு கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் அவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியாமல் அவருக்கு துரோகம் செய்த சில காரியங்களை வைத்து அவர் நம்மை நொறுக்கினாராம். சில தண்டனைகளுக்கு அவர் உட்படுத்தினாராம். சத்துருவினுடைய சோதனைக்கு விட்டு கொடுத்தாராம் பிரியமானவர்களே. ஆனால் இப்பொழுது அவர் கூறுகின்றார், நான் உன் மீது இரக்கம் வைத்து விட்டேன், நான் அடித்தேன், இனி நான் உன்னை அடிக்க மாட்டேன். நீ செய்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் உன்னை விட்டு அகற்றி விட்டேன், இனி பாவம் செய்யாதே, எனது கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படி நட என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கின்றார். அவர் கிருபையினால் நமக்கு இறங்கி விட்டாராம். ஆகவே இனிமேல் நம்முடைய தண்டனையை அவர் விலக்கி நம்மை எவ்வளவு தண்டித்தாரோ அதற்கு இரட்டிப்பான நன்மையால் நிறைத்து நம்மை மகிழ்விக்கப் போகின்றேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நான் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டதா, கர்த்தர் என்னை பரிசுத்தமாய் வாழ வழி நடத்துவாரா என்று கலங்கிக் கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து கூறினார், நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் சாபங்களை அவர் அகற்றிவிட்டாராம். உங்களை பரிசுத்தவானாக மாற்றப் போகின்றார். உங்களுக்கு கிருபையினால் இறங்கி அனைத்து ஆசீர்வாதங்களை இரட்டிப்பால் தரப்போகின்றாராம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, எங்களை நாங்கள் செய்த தவறுக்கேற்றவாறு அடித்தேன். இப்பொழுது பாவத்தையும் சாபத்தையும் நீக்கிவிட்டு உங்களை கிருபையினால் இரட்டிப்பான நன்மையால் நிரப்பப் போகின்றேன். உங்களை நான் தண்டித்த தண்டனையை நான் இனி இரட்டிப்பான நன்மை தந்து மகிழ்ச்சி அடைய செய்ய போகின்றேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. உங்களது கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடப்போம். நீர் எங்களை பரிசுத்தமாக மாற்றுங்க என்று எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம். ஆசீர்வதிங்க, பரிசுத்தமாய் மாற்றுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.